ஹலோ சில்ட்ரன், நாம் இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். போன கிளாஸில் ஃபீல்டு டியூ டு அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சாலினாய்டு அது பார்த்தோம். பெர்மனன்ட் மேக்னெட், டெம்பரரி மேக்னெட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில்? ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ஒரு டாபிக். ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ரெண்டாவது டாபிக். டைம் இருந்ததுன்னா மோட்டர் பார்க்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் மோட்டர் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். முதல்ல பார்க்கலாம், ஆஸ்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆஸ்டர்ட் என்ன சொல்லியிருந்தாரு? வி ஹவ் சீன் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டர்ட். ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம கரண்ட் அனுப்பினா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் நான் ஒரு கேம்பஸ் நீடில் வச்சா, சாதாரணமாக நார்த்து சவுத் காட்டக்கூடிய கேம்பஸ் நீடில் ஒரு பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன்னா அது மேலே ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒயரில் கரண்ட் அனுப்பினா அது பக்கத்தில் இருக்க மேக்னெட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஆண்ட்ரி ஆம்பியர் என்ன சொன்னார்? ஒரு கரண்ட் போகிற ஒயர் மேக்னெட் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா, ஒரு மேக்னெட்டு கரண்ட் போகிற ஒயர் மேலே ஃபோர்ஸு கொடுக்கணும். ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒயர் மேக்னெட்டை மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதுனா மேக்னெட்டும் இந்த ஒயர் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். அது ஒன்றும் புதுசு இல்லை, நியூட்டனோட தேர்ட் லா தான். இதுக்காக அவர் என்ன செஞ்சார்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதில் என்ன ப்ரூவ் பண்ணார்? when a current carrying conductor is placed in a magnetic field, it experiences a force. A current carrying conductor, முக்கியமான கான்செப்ட் இது. when you place a current carrying conductor in a magnetic field, கரண்ட்டு போகிற கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம வச்சோன்னா it experiences a force. இது ரொம்ப முக்கியமான டிஸ்கவரி. ஏன்னா இதை தான் பேசிஸாக வச்சு நம்ம மோட்டார் கண்டுபிடிச்சோம். இந்த மோட்டார் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு தெரியும் நம்மளோட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுவுமே ஒர்க் பண்ணாது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார். இந்த ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம கரண்ட் அனுப்பினா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகுது. நான் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் அதை வச்சா, ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இப்போ புதுசாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு இடத்துல, இந்த கண்டக்டரில் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங் அட் ஒன் பாயிண்ட், வீக் அட் ஒன் பாயிண்ட். அப்போ அந்த கண்டக்டரை ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துலேருந்து வீக்காக இருக்கிற இடத்துக்கு தள்ளி விடுது அந்த ஃபோர்ஸு. அதை தான் நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு ஆம்பியர் சொன்னார். ஸோ இதை புரிஞ்சுக்கங்க, ரெண்டு ஃபீல்டு வருது. ரெண்டு ஃபீல்டு இருந்தாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகணும். லைக் போல்ஸ் ரிப்பல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டு ஏன்னா அது வெக்டராக இருக்கிறதுனால வெக்டர்ஸ் தெரிஞ்சால் தான் அது போட முடியும். 12th கிளாஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது நார்த்துலேருந்து சவுத்துக்கு. இந்த கரண்ட் போகிற கண்டக்டர் வச்சு அதனால் ஒரு ஃபீல்டு உருவாகுது. ரெண்டு ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுது. ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் வச்சா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் அதான் அந்த ஃபோர்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை ஒரு கிக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம புக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதையும் நான் எடுத்து காட்டுறேன். பட் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை முதல்ல சொல்லலாம். பார்க்கலாம். ஒரு யூ ஷேப்டு மேக்னெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்த்து சவுத் ஹார்ஸ் ஷூ மேக்னெட்னு சொல்லுவோம். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த்துலேருந்து சவுத்துக்கு இருக்குது, லெஃப்ட் டு ரைட் ஃபீல்டுன்னு ஒரு டைரெக்ஷன் ஆரோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைரெக்ஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஒயர் மேலேருந்து தொங்க விட்ருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒயரை. அந்த ஒயரோட லோவர் எண்டை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு உட்டன் போர்டில் கொஞ்சம் பள்ளம் பண்ணி அதுக்குள்ளே மெர்க்குரி ஊற்றிட்டு அதில் கொண்டு போய் அந்த ஒயரோட ஒரு டிப்பை விட்டுருக்காங்க. அந்த இன்னொரு ஒயரை ஒரு சர்க்கியூட்டில் பேட்ரி கீரியோ ஸ்டார்ட் வச்சு அந்த பேட்டரியிலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வந்து அதையும் இந்த மெர்க்குரியில் விட்டுட்டாங்க. ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்ததுன்னா அந்த மெர்க்குரி வழியாக அந்த ஒயருக்கு போய்க்கும். அதை ரெண்டையும் டச் பண்ணணும்னு ஒன்று கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெர்க்குரி இஸ் கண்டக்டர்னால அதுக்குள்ளே போய்க்கும். அப்போ இது பாரு, ரியோ ஸ்டார்ட்லேருந்து கொண்டு வந்து இந்த அப்பர் ரெண்டில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு பார்த்தா இந்த இடத்துல டிஸ்கனெக்ஷன் இருக்குது மாதிரி தோணுது. இந்த ஒயரோட இந்த எண்டும் பேட்டரியிலேருந்து வர்ற ஒயரும் நடுவில் கனெக்ஷன் இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் கனெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா யார் மூலமாக கனெக்ஷன் அங்கே கரண்ட்டு போகும், மெர்க்குரி மூலமாக கரண்ட்டு போகும். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுட்டு கீயை க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தா அப்படியே யாரோ கிக் பண்ண மாதிரி அந்த ஒயர் பாருங்கள், டாட்டட் லைன் இருக்குல்லையா, அது வழியாக வெளியில் வருது, மெர்க்குரியை விட்டு வெளியில் வந்துடுது. வந்தவுடனே என்னது? கனெக்ஷன் பிரேக் ஆகிடுது, கரண்ட்டு நின்றுடும். கரண்ட்டு நின்றுட்டால் திரும்ப அந்த ஒயர் பழையபடி போர்ஷனுக்கு போகும்.
போச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப கரண்ட் போகும், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆகும், அது திரும்ப வெளியில் வரும். ஏன் இப்படி இந்த டாட்டட் லைன் பக்கமாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இப்படி வருது. எப்பெல்லாம் அந்த ஒயரில் கரண்ட் போகுதோ அப்போல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி வருது. இப்படி வந்தவொடனே கனெக்ஷன் கட் ஆகிடுது, கரண்ட்டு ஸ்டாப் ஆகிடும், ஃபோர்ஸ் இல்லை, திரும்ப பழைய இடத்துக்கு போயிடும். பழைய இடத்துக்கு போனவுடனே கரண்ட்டு போகும், கரண்ட்டு போனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், முன்னாடி வரும். முன்னாடி வந்தால் கனெக்ஷன் கட் ஆகிடும், கரண்ட்டு ஸ்டாப் ஆகிடும், திரும்ப பழைய இடத்துக்கு போயிடும். ஸோ போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பெல்லாம் கரண்ட் போகிற ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கோ அப்போல்லாம் அது மேலே ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். என்ன பண்ணார், இந்த பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணி இப்போ கரண்ட் எப்படி போகிறது, மேலேருந்து கீழே போகிறது இந்த ஒயரில். சரியா, பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி மேலேருந்து கீழ்ப்பக்கமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணால் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை இன்டர்சேஞ்ச் பண்ணார். ஸோ தட் கரண்ட்டு கீழேருந்து மேலே போகிற மாதிரி, இந்த டைரெக்ஷனில் போகிற மாதிரி பார்த்தா அப்போ என்ன இருக்குது, இந்த கண்டக்டர் முன்பக்கம் வந்துட்டு போனது பின்னாடி போயிட்டு வருது. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் கரண்ட்டு டைரக்ஷனை பொறுத்து மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். இந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை சொல்கிறதுக்காக ஒரு ரூல் சொன்னார். அடுத்தது பார்க்கலாம், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க 3 ஃபிங்கர், தம்பு, 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், 3யும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக. இது சொல்லணுன்னா நான் கிண்டலாக சினிமா எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். இந்த ஒரு சினிமாவில் தனுஷ் செஞ்சுருவேன் அப்படி சொல்லுவா இல்லையா, என்ன பிக்சர் தெரியல, அது ரைட் ஹேண்டில் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். 3யும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எப்படின்னா MFI ஞாபகம் வச்சுக்கணும். தம்பு M, 4 ஃபிங்கர் F, மிடில் ஃபிங்கர் I. இந்த 4 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது ஃபீல்டு டைரக்ஷன். ஃபீல்டுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு, நார்த்து டு சவுத் இருக்கு இல்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர அதே மாதிரி வச்சுருக்காங்க ஃபீல்டு. அந்த மிடில் ஃபிங்கரை வந்து கரண்ட் டைரக்ஷன், மேலேருந்து கீழே வருது இல்லையா, அந்த கரண்ட் டைரக்ஷனில் வச்சுருக்காங்க. இப்போ தம்பு என்ன டைரக்ஷன் காட்டுறதோ அந்த டைரக்ஷனில் கண்டக்டர் மூவ் ஆகும். பாருங்கள், தம்பு முன்பக்கமாக காட்டுறது, அதனால் முன்னாடி மூவ் ஆகுது. ஸோ இந்த ரூலு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதுக்கு பேர் மோட்டர் ரூல்னு பேர். இன்னொன்று இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, கரண்ட்டு போகிற கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூலை யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ரைட்டு தம்பை வச்சிடக்கூடாது, ரைட்டு கையை வைக்கக்கூடாது, அது வேறு ஜெனரேட்டர் ரூல். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த டைரக்ஷன் ஆஃப் force on a current carrying conductor in a magnetic field. Direction of force னு சொல்லலாம், direction of motion of the conductor னு சொல்லலாம். ஏன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் கண்டக்டர் மூவ் ஆகும். இதுதான் கிக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலி நம்ம புக்கில் கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த டயக்ராம் பார்க்கலாமே. நம்ம புக்கில் இருக்க டயக்ராம் இது மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். அங்கே யூ ஷேப்டு மேக்னெட் எப்படி வச்சுருந்தாங்க, ஹரிசாண்டலாக லெஃப்ட் டு ரைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க மாதிரி இருந்தால், இங்கே பார்த்தா எங்கேருந்து எங்கே இருக்க மாதிரி இருக்குது பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா கீழேருந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப். இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில். யூ கேன் சி த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு யூ ஷேப் மேக்னெட்டில் ஒரு கண்டக்டரை இப்படி ஹரிசாண்டலாக, அங்கே கண்டக்டர் இப்படி ஒயர் இப்படி வெர்டிக்கலாக இருந்தது இல்லையா, இந்த இடத்துல ஒயரை ஹரிசாண்டலாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு ராடு எடுத்துகிட்டு இருக்காங்க ஹரிசாண்டலாக, இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, இப்படி ஹரிசாண்டலாக ராடை வச்சு அதில் ஒரு ஒயர், ஐ கேன் சே ட்ரா இட் ஹியர் செப்பரேட்லி, இப்படி ராடை வச்சு ஹரிசாண்டலாக இங்கேருந்து ஒரு ஒயர், இங்கேருந்து ஒயர், இதை கொண்டு போய் அந்த ஸ்டாண்டில் சுற்றி கீழே கொண்டு வராங்க. இதை அப்படியே நேராக கொண்டு வராங்க. ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறோம். என்ன இருக்குது, பேட்ரி, கீ, ரியோஸ்டாட். உங்களுக்கு தெரியும், பேட்ரி ஃபார் சப்ளைங் த கரண்ட், கீ ஃபார் ஸ்விட்சிங் ஆன் அண்ட் ஆஃப். ரியோஸ்டாட் அங்கே காட்டலை, பட் ரியோஸ்டாட் கரண்ட்டு மாற்றுறதுக்காக இருக்குது. எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ரியோஸ்டாட் வேணும். ஸோ இது மாதிரி ஹரிசாண்டலாக இருந்த ஒயரு ஏபின்னு, இது வழியாக கரண்ட்டு பார்க்கலாம், எப்படி போகிறது பார்க்கலாம். இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறது இல்லையா கரண்ட், பாசிட்டிவில் ஆரம்பித்து ஒயர் வழியாக பிலேருந்து ஏக்கு போகிறது கரண்ட். இது மாதிரி பிலேருந்து ஏக்கு கரண்ட்டு போகும்போது சரியா, ராடு வந்து ஒரு டிஸ்பிளேஸ் ஆகுது. இந்த பக்கமாக இப்படி ஹரிசாண்டலாக இருந்தது, இப்படி ஏ கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு, பி கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு இல்லையா, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரண்ட்டோடைய டைரக்ஷனை உல்ட்டா பண்ணாங்க. உல்ட்டா பண்ணுறதுனா எப்படி, இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் போட்டால் கரண்ட் இப்படி போகும், இப்படி வராங்க. அப்போ ராடு பி முன்னாடி வரும், ஏ பின்னாடி போச்சு. ஸோ நம்ம இதை டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணினா இட் இஸ் மூவ் டு த ரைட், இட் இஸ் மூவ் டு த லெஃப்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சாங்க. முதல்ல ரைட் பக்கமாக மூவ் ஆச்சு, அப்புறமா லெஃப்ட் பக்கமாக மூவ் ஆச்சு. ஸோ இதில் என்ன ப்ரூவ் பண்ணாங்க, கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது
டிஃப்ளெக்ஷன் ஆகும், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ்னால் அது டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸு இன்னும் முக்கியமாக சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா, இந்த கரண்ட் கேரியிங் ராடை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அப்படியே இந்த ராடு இருக்குல்லையே அதை மேலேருந்து கீழ்ப்பக்கமாக வச்சா அது டிஃப்ளெக்டே ஆகலை. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்தால் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகலை, பாக்கி எல்லா நேரத்துலையும் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்கிறேன், நம்ம புக்கில் இல்லை. இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸ்ட்ராங் மேக்னெட் வச்சா அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆச்சு, வீக்காக வச்சா கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த ஃபோர்ஸ் அப்புறமா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். இந்த கரண்ட்டுக்குள்ளே ரியோஸ்டாட் வழியாக கரண்ட்டை அதிகம் பண்ணால் நல்லா டிஃப்ளெக்ட் ஆகுது, அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. கரண்ட்டை குறைச்சா டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ராடோட லெங்த் அதிகம் பண்ணாலும் ஃபோர்ஸ் அதிகமாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க, F is equal to BIL sin theta. அது என்ன சைன் தீட்டானா ஏன் அது கொடுத்துருக்காங்கன்னா, பேரலாக இருந்தப்போ டிஃப்ளெக்ஷன் ஆகலையே இல்லையா, கரண்ட்டு போகிற டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனும் பேரலாக இருந்தால், ஐயும் பியும் பேரலாக இருந்தால், அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஃபோர்ஸு 0வாக இருந்தது. இப்போ இந்த ஐயும் பியும் பர்பெண்டிகுலராக இருந்தால், நம்ம படத்தில் பார்த்த மாதிரி எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெஃப்ட் டு ரைட், கண்டக்டர் மேலேருந்து கீழே இருந்தது இல்லையா, தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் ஃபோர்ஸு மேக்ஸிமமாக இருந்தது. ஸோ இந்த ஃபேக்டரை ஆட் பண்ணுறதுக்காக இந்த சைன் தீட்டாவை ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போ வர தீட்டாங்கிறது என்ன, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், I is the current, L is the length of the conductor, theta is the angle between the magnetic induction and the current. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பேர் நம்ம பில்லு ஃபார்முலான்னு சொல்லுவோம். நார்மலாக தீட்டா 90 தான் வைப்போம் இப்போ நம்ம 10th கிளாஸில். ஸோ BILனு சொல்லுவோம். இஃப் conductor and magnetic field are perpendicular to each other. இதை ஃபேமஸ் பில் ஃபார்முலா அப்படின்னு எப்பயும் எல்லாரும் சொல்லுவாங்க. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், ஃபோர்ஸுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதுக்கு இன்னொரு பேர் மோட்டர் ரூல். மோட்டரில் இதே ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரூலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், திஸ் ரூல் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இல்லைன்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ current carrying conductor. நல்லா புரிஞ்சுக்கணும், 1 மார்க்கில் கேட்பாங்க. current carrying conductor in a magnetic field. ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு எங்கே யூஸ் பண்ணுறோம், ஒரு கரண்ட்டு போகிற கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டக்டரை வச்சா மட்டும்தான் இல்லை, ஒரு மூவிங் சார்ஜ், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இப்படி நார்த் போல் சவுத் போல் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சார்ஜ் ஒன்று மூவ் ஆச்சுன்னா கூட அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுவும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட் பாதையில் போகாமல் அது ஒரு பர்பெண்டிகுலராக போனால் ஒரு சர்க்குலர் பாதையில் போகும். A charge moving in a magnetic field also experiences a force. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா ஒரு கரண்ட்டு போகும், கரண்ட் இருந்ததுனாலே சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும், ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்ராக்ட் ஆகி ஒரு ஃபோர்ஸ் ஆகும். இந்த சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு பேர். அதுக்கு BQV சைன் தீட்டா. பீனா மேக்னெட்டிக் ஃபீல்ட், Qனா சார்ஜ், Vனா வெலாசிட்டி, தீட்டானா ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்டு B. ஸோ இந்த சார்ஜும் பர்பெண்டிகுலராக மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும், பேரலாக மூவ் ஆச்சுன்னா இருக்காது. ஸோ வென் a charge Q moves with a velocity v in a magnetic field of induction B, it experiences a force equal to BQV sin theta. ஸோ பர்பெண்டிகுலராக மூவ் ஆச்சுன்னா BQV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், இந்த சார்ஜு இந்த பர்பெண்டிகுலராக மூவ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பாதையில் போகாமல் இட் டிஸ்கிரைப்ஸ் எ சர்க்குலர் ட்ராக். இப்படி நேராக போக வேண்டிய சார்ஜ் ஒரு ரவுண்ட் அடிக்கும், சர்க்குலர் ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த BQV இருக்கு இல்லையா, இது வந்து எப்போல்லாம் சர்க்குலர் மோஷனோ அதுக்கெலாம் ஒரு ஃபோர்ஸ் தேவை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு நம்ம மெக்கானிக்ஸில் பார்த்தோம். சர்க்குலர் மோஷன் இஸ் பாசிபிள் இஃப் ஒன்லி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு இந்த உலகத்தில் தனியாக ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, வேறு வேறு ஃபோர்ஸ் தான் இந்த வேலையை செய்ய போகுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட வேலை என்னென்னா
வெலாசிட்டியோடைய மேக்னிடியூடை மாற்றாது, அளவை மாற்றாது, வெலாசிட்டியோடைய டைரக்ஷனை மாற்றி விடும். அதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டஸ் நாட் டூ எனி ஒர்க். பட் என்ன செய்யும்? ஏன் டஸ் நாட் டூ எனி ஒர்க்னா, அந்த ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலராக இருக்கும், அது ரெண்டுக்கும் நடுவில் 90 டிகிரி. அப்படின்னா இட் டஸ் நாட் சேஞ்ச் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, வெலாசிட்டியினுடைய அளவை மாற்றாது. பின்ன என்ன பண்ணும்? இட் சேஞ்சஸ் ஒன்லி த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அதனால இது சர்க்குலர் ட்ராக் பண்ணுது. இங்கே இந்த இப்போ நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி கிளாஸில், நம்ம மெக்கானிக்ஸ் படிக்கும்போது நம்ம பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம டயர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக இருக்குது. எர்த்து சன்னை ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக இருக்குது. எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றுறதுன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரானுக்கும் பாசிட்டிவ் நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக இருக்குது. இங்கே இந்த பிக்யூவி என்ன பண்ணும்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv²/r ஆக்ட் பண்ணும். இதை செக் பண்ணிங்க, நம்ம மெக்கானிக்ஸ் லெசனில் கொடுத்துருக்கோம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலாக்கு. இப்போ வி கேன்சல் பண்ணிட்டா யூ ஹாவ் r is equal to mv/bq. இந்த ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்படி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் அதுக்கு இதில் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது என்ன பண்ணும், என்ன பாதையில் போகும் அப்படின்னு கேட்பாங்க. சர்க்குலர் ட்ராக்கில் போகும். அது போகிற சர்க்குலர் ட்ராக்குக்கு ஒரு ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரிய வேண்டிய ஐடியா, the magnetic force acts as the centripetal force. இது தெரிஞ்சால் என்ன கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸினுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பேசிக்கு இதெல்லாம் நம்ம 12th கிளாஸில் ரொம்ப யூஸ் ஆகும். வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபோர்ஸ் ஒன்லி மூவிங் சார்ஜஸ் மேலே மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அப்படின்னா வெலாசிட்டி 0வாக இருந்தால் இந்த ஃபோர்ஸு 0 ஆகிடும். ஏன்னா ஃபோர்ஸுக்கு வேல்யூ என்ன? F = BQV இருக்கு இல்லையா? V 0னா F 0. ஸோ திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் மூவிங் சார்ஜஸ். சரியா? இன்னொன்று, அந்த சார்ஜு, இஃப் த சார்ஜ் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் V and B பேரலாக இருந்தால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பேரலாக மூவ் பண்ணால் இந்த ஃபோர்ஸு ஆக்ட் ஆகாது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக. முக்கியமான விஷயம். இந்த ஃபோர்ஸு வெலாசிட்டி அண்டு பி ரெண்டு பேருக்குமே பர்பெண்டிகுலராக இருக்கும். இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஃபோர்ஸு, வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3 பேருமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். எஃப்க்கு வி பர்பெண்டிகுலர், விக்கு பி பர்பெண்டிகுலர், பிக்கு எஃப் பர்பெண்டிகுலர். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பெண்டிகுலராக இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸினுடைய அளவு எவ்வளோ இருக்குது? நம்ம அந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பி, கியூ அண்ட் வி. So these are some of the important characters of the magnetic force. இப்போ நான் ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், க்யூன்னு. இந்த சார்ஜை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா, ஒரு பேட்டரிக்கு நடுவில், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது நடுவில் வச்சா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? இந்த சார்ஜ் ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் இந்த ப்ளஸ் அதை தள்ளும், மைனஸ் அதை இழுக்கும், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன்லேயே இருக்கும். ஃபோர்ஸ் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு, force due to electric field, magnetic field வச்சுக்கலாம். electric field and magnetic field. the electric field நால இருக்கிற force field same direction as field. the magnetic field நால இருக்கக்கூடிய force பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு நார்த் போல் சவுத் போல் வைக்கிறேன்னா சார்ஜ் இப்படி மூவ் ஆகுதுன்னா இது ரெண்டுக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், சார்ஜ் மூவ் ஆகுது இந்த டைரக்ஷன், அதுக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து பார்த்தா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட ஃபோர்ஸ் இருக்கும். ஈவன் வெலாசிட்டி 0னாலும் இந்த ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வெலாசிட்டி 0னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 0. சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டஸ் ஒர்க், வேலை செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யுதுன்னா வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிவிடும், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியை. மேக்னெட்டிக் ஃபோர்ஸு டஸ் நாட் டூ எனி ஒர்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நாட் சேஞ்ச்ட், ஒன்லி டைரக்ஷன் இஸ் சேஞ்ச்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸு ரொம்ப அதிகம், வேல்யூ இஸ் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ். The magnetic force is normally very weak, ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ.
ஸோ ஃபோர்ஸ் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் முக்கியமாக அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிக்கணும். ஓகே, வி வில் ஸ்டாப் ஹியர். எலக்ட்ரிக் மோட்டர் வி வில் டேக் இட் அப் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதில் 2 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். பில் ஃபார்முலா F is equal to BIL sin theta. அது என்னென்னா கரெக்டாக அந்த ஃபார்முலா என்னன்னு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்கணும். when a current carrying conductor, 2 ஃபார்முலாவையும் எழுதிக்கலாம் முதல்ல, BQV sin theta. இந்த ஃபார்முலா எதுக்கு, இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். when a current carrying conductor is placed in a magnetic field, the force experienced is given by the formula BIL sin theta. I என்ன சொல்லுது, current carrying. L என்ன சொல்லுது, conductor. B என்ன சொல்லுது, placed in the magnetic field. ஸோ கரண்ட்டு போகிற கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் BIL sin theta. when a charge moves in a magnetic field, the force experienced by the charge is BQV sin theta. Q na charge, V na moves, velocity இருக்குன்னா மூவ் ஆகுது. மூவிங் சார்ஜ் எங்கே மூவ் ஆகுது, in a magnetic field experiences a force. இங்கே current carrying conductor placed in the magnetic field experience a force. Moving charge in a magnetic field experience a force. ஸோ இது 2 நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.